வணக்கம். என்றும் அன்புடன் அன்பேசி அன்பேசி. ஒரு பள்ளிக்கூடத்து தான் பார்க்கிங்க, ஒரு பள்ளிக்கூடத்து தான் பார்க்கிங்க. இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்குது, பார்ட் 2. இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு புக் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு புக் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு வாத்தியார் இருக்கு. அப்போ அது பார்ட் 2ல் இருக்குது. பார்ட் 1லேயே மனிதன் முடிச்சிடறா எல்லாத்தையும். இதுக்கு அடுத்து இல்லை. இதே மாரி ஆன்மீகம்னு சொல்லி இங்கே வேறு மாடல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆன்மீகம்னு இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இதேமாரி உண்மையை தெரிஞ்சு புக்கு எழுதியிருப்பாங்க. உண்மையை தெரிஞ்சு புக்கு எழுதியிருப்பாங்கல்ல, அவங்க புக்கை அங்கே வாசிக்காங்களே தவிர இந்த உலகத்தில் எந்த புக்கை படித்தாலும் கடவுளை தெரிஞ்சுக்கிட முடியாது. எந்த புக்கை படித்தாலும் சரி, கடவுள் தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, எந்த புக் உதாரணத்துக்கு பாருங்கள், திருமூலரோட புக்கு சிவ ஆகமம். அதோட பேர் சிவ ஆகமம். நான் எந்த புக்கும் படிக்கிறேன், லைட்டாக கேள்விப்படுறதோடு முடிஞ்சது. பாட்டி அவ்வியார் அப்படின்ட்டாலே அரிது அரிது மனடாய் பிறத்தல் அரிது, அதிலையும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல், அவ்வளவுதான். அப்போ திருமூலர் சொல்லுவார், என் புக்குக்குள்ளே கடவுள் இருக்கு, என் புக்குக்குள்ளே கடவுள் இருக்கு. அப்போ கடவுள் இருந்தவொன்னே என் புக்கை நீ அறிவோடு படித்தன்னா தண்ணியில் எழுதின எழுத்துக்கு சமம்ட்டார். தண்ணியில் எழுதின எழுத்துக்கு சமம் அப்படிங்கிறார். உணர்வோடு இவன் படிக்கானா அவனுக்கு தான் என் புக்கு. உணர்வோடு படிக்கணும். அப்போ அந்த புக்கு அப்போ தான் புரியும். அந்த புக்கு சொல்லும், நீ தான் எடுக்கணும். அந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா ஒன்றை தான் சொல்லும். அந்த புக்கு ஒன்றை தான் சொல்லும். அப்போ 2வது பாகத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு பாடம் இருக்குது. அது ஒட்டுமொத்த உலக பாடம். அந்த உலக பாடம் எடுக்கிறதுக்கு தான் மனிதன் வந்தான். இந்த ஒட்டுமொத்த உலக பாடத்தை எடுக்கிறதுக்கு தான் வந்தான். ஆனால் இங்கே பக்கம் ஒரு பாடத்தை இப்போ உருவாக்கி விட்டோம்னா இந்த பாடத்துலேயே முடிச்சிட்டான். இந்த பாடத்துலேயே முடித்து நொந்து நூலாகி எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கணம் கூட யோசிக்கணும். அப்படி எல்லோரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். ஏதோ பள்ளிக்கூடம்னாங்க, அந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் அது இதுன்னு அப்படி அதுதான் பெருசாக்கிருக்கீங்களே தவிர வாழவே இல்லை. வாழ்க்கைன்னா என்னான்னு தெரியல. வாழ்ந்த மாதிரி எதுக்கு ஓடுதோம், எதுக்கு சாப்பிடுதோம், என்ன செய்தோம், எது என்னமோ நடக்க மற்ற ஜீவராசி யோசிக்க முடியாத நம்ம மனிதன் யோசிக்கலாமே அப்படின்னு யார் யோசித்தாங்களோ அவங்க நிறைய கற்றுக்கிட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் நிறைய கற்றுக்கிடவே இல்லை. நிறைய கற்றுக்கிடாமல் பாட்டின்னு சொன்னோடனே அரிது அரிதுன்னொடனே அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாட்டியை பற்றி எனக்கு முழுமையாலாம் எதுவும் தெரியாது. ஏதாவது அந்த ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுலேயும் முழுமையாக எதுவும். அப்போ 2வது பாடத்துக்குள்ளே வரணும்னா இப்படி நிறைய கற்றுக்கிடாமல் இவங்க சொன்னாங்க, திருமணம்னா இது சொன்னார், பாட்டினா இது சொன்னாங்க, எனக்கு வந்து தியானம்னு சொன்னாங்க, அவ்வளோதான். முடிஞ்சிட்டு என்னது முடிஞ்சிட்டு அப்பி பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிட்டு. அந்த பக்கம் எதையாவது தலையில் வச்சுக்கிட்டு தான் உண்மை பக்கம் போறியோ, அதனால் உண்மை பக்கம் போக முடியலை. கதவை அடைச்சிரும். ஏன்னா தெரியும்னு சொல்லி தான் நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. தெரியும், எங்களுக்கு தெரியாததாக இருக்குது, எங்களை விடவா, எங்கள் தலைவரை விடவா, அதனால தான் அது உள்ளே போக முடியலை. நீங்கள் விசேஷம் வேறு யாரையும் உங்கள் தலையில் மாட்டுறதுக்கு இங்கே வரல. அப்போ அந்த புக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மை பக்கம் பயணம் போகும்போது அந்த புக்கு தானாகும்.
அப்போ அந்த புக்கை தெரிஞ்சவன் தான் பேசுவான். நீங்கள் ஆன்மீகம் பேசுனாங்க அப்படின்னா இங்கே உள்ள பாடத்தான் சொல்லி கொடுக்காங்க. இங்கே உள்ள பாடம் எப்படி புக்கு ஆன்மீகம் கோயில் 8 10 12 108 208 1008 விளக்கு அப்படி பார்த்து இப்படி பார்த்து திருநாறு அப்படி இப்படி இந்த டிசைன்லாம் இங்கே வந்து அப்படியெல்லாம் போகுது. இதில் போகிறதுனால அந்த புக்கை அவன் தரவே மாட்டான். அது ஒரிஜினல் புக்கு. அது உலக பாடம் சத்தியத்தோட புக்கு. அந்த சத்தியத்தோட புக்கை எடுக்கணும் அப்படின்னா சத்தியமாக இருக்கணும். சத்தியமாக இருக்கணும். அப்போ தான் சத்தியத்தோட புக்கு எடுக்கணும். அதுக்கு உண்மையும் நேர்மையும் வேணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேண்டாங்க. வாழ வந்திருக்க ஒரு நாள் விருப்பம் எல்லாம் போயிடுவேன், அவ்வளவுதான். அது கூடையில் வாழ்ந்து பார்த்துடணும். அது கூடையில் வாழ்ந்து பார்த்துடணும், இவ்வளோதான். என்ன நடந்துடும் அப்படின்னோடனே சத்தியத்தை நீங்கள் எடுக்கணும்னா உண்மையை நேர்மையாக இருக்கணும். மற்ற கற்றுக்கிட்டெல்லாம் இங்கே ஆன்மீகெல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் சொல்லிக் கொடுக்காங்க. அங்கே ஒரு நாட்டில் இருக்கேன். ஒட்டுமொத்த உலகமும் ஒருத்தனுக்குள்ளது தான். ஒட்டுமொத்த உலகமும் ஒருத்தனுக்குள்ளே தான், ஒன்றுக்குள்ளே தான். அங்கே போய் அங்கே ஒரு நாடை உருவாக்கி வச்சுருக்கேன். இவளை கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்படி ஒரு கூட்டம், அங்கே ஒரு ஆள் பாதி. ஆமாம், நான் என்ன சொல்லிட்டு போனவன் என்ன சொல்லி கொடுத்தான். நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கீங்களா? எப்படி போவாங்க, கரை சேருவாங்க? ஆன்மீகம் தெரியலன்னா தெரியலன்னு போயிடாங்க. நீ ஆன்மீகம் பேசாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்? ஒரிஜினல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐயோ, மாறி மாறி சுற்றி வந்து இங்கேயே விளணும்லாம் நினைக்கானுவோ. பெருமின்பத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து சேர வேண்டியானே, இவ்வளோதான் வேலை. டூட்டி என்ன? பிறந்தாச்சு, ஆனா பெண்ணா ஆனா வாழணும், ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம், அந்த பிள்ளையை கட்டலாம், அதை வளர்க்கணும், அதை சிறகடிக்க வைக்கணும், அதை பறக்க விடணும், அவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் அதுதான் பறக்கணும். நீங்கள் அதை பறக்க விடாமல் நீங்கள் வீடு வாங்கினா, கார் வாங்கினா, சொத்து வாங்கினா, வாங்கணும்னு உலகத்தில் ஜாய்ஷான்னு பார்த்தீங்களா? பையனுக்கு படிப்பை தான் கொடுத்தான், வேறு பணம்லாம் ஒன்றும் கொடுக்கல. உலக அளவில் இருக்க ஜாங்கிசான் சண்டை இப்போ மாஸ்டர், அவரோட பெரிய ஆளா. அப்போ நீங்கள் அதை வந்து வாழ விடலைன்னு அர்த்தம். நீங்கள் அதை கையிலேயே பிடிச்சி சிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை வாழ விடலை. அதை தான் இந்த சமூகம் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் புள்ள கடைசி புள்ள ரோட்டில் விட்டுருப்போம். நீங்கள் சரியான பாடத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதை விட்டுறணும். அதை வளர்க்க வரைக்கும் தான் உங்கள் வேலை. வளர்த்தாச்சுன்னா படிக்க வச்சாச்சா வேலைக்கு அதை எந்த வேலைனாலும் பார்க்கலாம். அந்த வேலை தான் பார்ப்போம்னு நிற்கக்கூடாது. அப்போ அந்தளவுக்கு கொண்டு போயாச்சுன்னா பாடத்துக்குள்ளே உண்மையான பாடத்துக்குள்ள அப்போ நேர்மை வந்து கீழே அடிப்படையிலேயே ஊட்டும்போது அந்த நேர்மை இல்லாத ஒரே காரணத்துக்காக அங்கே வந்து இறைவன் பக்கம் போக முடியல. இங்கே இந்த தமிழில் பிறந்தாலே அவ்வளோ வெறுமை ஞானி தான். தமிழில் பிறந்தாலே அவ்வளோ வெறும் ஞானம் அடைந்த வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ பிரகாசமான இடத்துல நம்ம பிறந்திருக்கோம். அப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பிள்ளைகள் வளர்க்குற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு அதுதான் பறக்கணும். அது வேலை பார்க்கலாம், அது வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அது பறக்கணும், அது நீச்சல் அடிக்கணும். இதை சொல்லி கொடுத்தாச்சுன்னா அது வாழும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இறையை விட்டுட்டு அந்த இறை தேடணும். அதான் பார்ட் 2 தான் இறையும். ஒரே பார்ட்டு ஒரே இறை முடிஞ்சிட்டு இவ்வளோதான் நினச்சிட்டு. இங்கே போனோம் அங்கே போனால் இங்கே இப்படி போகணும் இவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கியா. புக்கு வேறு இடத்துல இருக்குது, ஸ்கூல் வேறு இடத்துல இருக்குது, பாடம் வேறு இருக்குது. இந்த பாடம் ஆகாது. இந்த பாடம் துன்பத்தான் கொடுத்துரும். விஞ்ஞானம் ஆயிரும், ஞானம் தராது. அப்போ ஞானம் அடைய தான் அவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஞானம் அடைஞ்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரர் அத்தனை பேர் எல்லாத்தையும் தூக்கி தரப்போம். அப்போ அடிப்படையிலே நேர்மையை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு நேர்மை தான் ஃபஸ்ட்டு வேணும். வேறு எதை பற்றியும் பார்க்கக்கூடாது. நேர்மையாக வளர்க்கணும். சந்தோஷமாக வாழ வந்திருக்க, படிக்கலாம் வரல. பள்ளிக்கூடம் போகணும், இந்த பள்ளிக்கூடமோ இந்த பாடமோ இந்த திட்டங்களோ வந்து மூட்டை தூக்கிட்டு சமைக்கிறதுலாம் இல்லை. அதான் உண்மை. நம்ம பார்ட் 2ல் நிறைய விஷயங்கள் இருக்குது.
முதல் பாட்டிலே எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப ரெண்டாவது பாட்டை தேடி வர்றதுக்காண்டி போகிறாங்க. ஆனால் ரெண்டாவது பாட்டுக்கு போகாமல் காலை இருக்கும்போது காயை கனியை வச்சிடணும், யானை கனியை சாப்பிட்றணும். பார்த்துக்கிடுங்க. உலகம் சுற்றணுமா தாய் தந்தையை சுற்றினா போதுமான்னு பாருங்க. தாய் தந்தையை சுற்றிட்டு ஞானியை பார்த்துடலாமான்னு பாருங்க. இல்லை இந்த தாய் தந்தையே போதும், அவங்களும் தெரியாமல் போயிட்டாங்க, நம்மளும் தெரியாமல் போயிடுவோம் அப்படின்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் முகத்தை எதையா பாருங்க. ஞானி முகம் ஏதாவது வேலை செய்யும். இதுதான் உண்மை. என்று நம்மளும் பார்ட் 2 நிறைய இருக்குது. பார்ட் 2க்குள்ளே தான் விஷயமே இருக்குது. இது போகாது. அதனால தான் துன்பம், துயரம், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாதது, குறைகள் இதெல்லாம் இருக்க காரணம் அவங்க தான், வேறு யாரும் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தரவார் என்று மண்புடன் ஞானி யோகிநாதன்.